ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ இஸ் மெயின்லி அபவுட் பாலிடிக்ஸ். ஆனால் ஹோப்ஃபுல் சைடு ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் மேபி ஒரு நல்ல வீடியோவாக இருக்கலாம்னு ஹோப் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டு எலெக்ஷன் ஆர் மேபி தமிழ்நாட்டு எலெக்ஷன் இஸ் லைக் காஸ்மோஸ் இல்லை சின்ன எக்ஸாம்பிள் ஆஃப் த மேபி இந்தியன் எலெக்ஷன் ஹோப்ஃபுல்லி. ஆனால் என்னன்னா ரெண்டு பக்கமும் பவர் ஸோ யூஸ்வலி தமிழ்நாடு இல்லை வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு வச்சிங்கன்னா அது ரெண்டு பெரிய கை. ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே டிஎம்கே ரொம்ப சின்ன சின்ன நிறைய சின்ன சின்ன கட்சிங்க. ஆனால் யாருனாலையுமே இவங்க சப்போர்ட் இல்லாமல் தனியாக நிற்க முடியாதுன்றது தான் இத்தனை நாளாக உண்மையாக இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு ஆஸ் எ யூனிக் கான்செப்ட். தமிழ்நாடுல வந்து என்னைக்குமே ஒரு நேஷனல் காங்கிரஸ் இல்லை பிஜேபியோ நேஷனல் பார்ட்டி உள்ள வந்தது இல்லை. வி ஹேவ் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்கு, தனி இஷ்யூஸ் இருக்கு. அந்த இஷ்யூஸை டேக்கிள் பண்ற தமிழ் ஆளுங்களுக்கு மட்டுமே ஓட்டு போடுவோன்றதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்திருக்கும். நம்ம என்னைக்குமே நம்ம ரொம்ப ப்ரைட்ஃபுல் பீப்புள். நம்ம வந்து ஆப்வியஸ்லி சென்ட்ரல்ல இருந்து வந்துதான் நம்ம அப்போஸ் பண்ணியிருக்கோம். ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு நம்பர் 2 எக்கனாமில, நம்பர் 2 ஓவரால் டெவலப்மெண்ட்ல, நம்பர் 1 ஹெல்த் கேர்ல, நம்பர் 2 3 எஜுகேஷன்ல. ஸோ அநியாயத்துக்கு நல்ல நிலைமையில இருக்கு. கம்பேரிட்டிவ்லி அநியாயத்துக்கு நல்ல நிலைமையில இல்லை, கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் அநியாயத்துக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கோம். நம்ம சிச்சுவேஷன் ஆப்வியஸ்லி மச் பெட்டர் தேன் எனி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். அதனால தான் அவங்க இங்கே வராங்க வேலைக்கு. ஸோ அவ்வளோ சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு நம்ம பெட்டராக இருக்கோன்றதுக்கு. ஆனால் இது ஏன் இப்படி இருந்திருக்கு அப்படின்றதுக்குமே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இருக்கு. இப்போ பாக்கி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பீகார் யூபி நம்மளுக்குலாம் தெரியும் அந்த ஸ்டேட்ஸ் புவர் ஸ்டேட்ஸ் கஷ்டப்படுதுன்னு. ஆனால் ஏன் கஷ்டப்படுதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், ஓ பிஜேபி காங்கிரஸ் இவங்க இது பண்ணலாம் அவங்க பண்ணலாம். ஆனால் யாருமே ஏன் யாராவது ஒருத்தர்னால கரெக்டாக பண்ண முடியலையா அப்படின்னா, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்கா ரெண்டு கட்சி இருந்தாலுமே ஏடிஎம்கேவும் டிஎம்கே ரெண்டுமே திராவிடம்ன்ற கான்செப்ட்ல தான் இது பண்ணப்பட்டது. திராவிடம் பேசிக்லி சோசியல் டெமோக்ரஸி, இது டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட். திராவிடம்ன்றது சோசியலிஸ்ட் தான். ஃப்ரீயா நிறைய கொடுப்போம், முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் யூசஸ். இப்போ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சீப்பா இருக்கும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா இருக்குது விமனுக்கு சில இடத்துல. ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்போம், ஃப்ரீ எஜுகேஷன்ல சாப்பாடு கொடுப்போம், இந்த மாதிரி ஹெல்த் கேர் ஃப்ரீயா கொடுப்போம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா. இதெல்லாம் வந்து இஸ் அ சோஷியலிஸ்ட் கான்செப்ட். அதை வந்து நம்ம திராவிடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது திராவிடம் வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஆயிடுது. ஆனா இட்ஸ் ஆல்சோ கேபிட்டலிஸ்டிக் ஸ்டேட். நம்ம வந்து டெக்னிக்கலி நம்பர் 2 இந்தியா ஜிடிபியில. மேபி ஃபியூ இயர்ஸ்ல அது தாண்டியும் போகும். ஏன் அப்படின்னா we also focus on capitalism, we focus on we are the automobile center of India. இதெல்லாம் வந்து எப்படி பாசிபிள்னும் போது, ஏன்னா ரெண்டு கட்சி ரெண்டுமே அட் அ டைம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்னொன்னு ரெண்டு கட்சியுமே எக்கனாமிக் பிளான்ல இருந்து டிஃபர் ஆகல. ரெண்டு பேருமே எந்த பவருக்கு அடிச்சுக்கிட்டாலுமே பிளான்ல அடிச்சுக்கல. இந்த கட்சி உள்ள வந்தோன்னே அந்த கட்சி பண்ணது எல்லாத்தையும் அடிச்சு கீழே நவுத்தி இருந்தா அடுத்த கம்பெனி உள்ள வர மாட்டான், பயப்படுவான். 5 வருஷத்துல வேற கட்சி உள்ள வந்துச்சுன்னா அவன் மொத்தமா புது ரூல்ஸ் போட்டானா நம்மளால இங்க வேலை செய்ய முடியாது அப்படின்னு பயப்படுவான் கம்பெனி. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இந்த சைட்ல இருந்துச்சு. இன்னொன்னு பொலிட்டிக்கல் அன்ஸ்டெபிலிட்டியும் இருந்துச்சு. ஆனா நல்ல அன்ஸ்டெபிலிட்டி விச் இஸ் காம்படிஷன். பொலிட்டிக்கல் காம்படிஷன் த ஸ்டோன், கல்லு. அந்த கல்லுல தான் கட்டப்பட்டது டெமோக்ரஸி. காம்படிஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது டெமோக்ரஸியில. டெமோக்ரஸி இஸ் பில்ட் ஆன் கொஸ்டினிங் பீப்புள். நீ வந்து கேள்வி கேட்கலாம், ஏன்னா நீ ஓட்டு போடுற. உன்னால ஒருத்தன் போய் பவர்ல உட்காந்துருக்கான், உனக்கு அவன் வேலை செய்யறான். நம்ம தான் பாஸ், ஓட்டு போடுறவங்க தான் பாஸ். நான் ஓட்டு போட்டாதான் அவங்களால போக முடியும். நம்மளுக்கு அவங்க வேலை செய்யறாங்க, தேர் பப்ளிக் சர்வன்ட்ஸ் அப்படின்றத ரொம்ப நம்ம ஊர்ல அதுதான் பிரச்சனை ஆயிடுது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சப்போர்ட் பண்ற ஸ்போர்ட்ஸ் டீம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். பிஜேபி பெருசுன்னா ஓ அப்போ உனக்கு காங்கிரஸ் நல்லா பஞ்சா. எனக்கு நல்லது பண்றது மட்டும்தான் முக்கியம். பிஜேபி பண்ணாலும் காங்கிரஸ் பண்ணாலும் எனக்கு நல்லது பண்றதுதான் முக்கியம். ஆப்வியஸ்லி ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் என்னைக்குமே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் ஹிந்துத்வா. ஐ பிலீவ் சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது we are a secular nation தான். எல்லாரும் ஒண்ணுன்றது தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. அதை நான் காப்பாற்ற கிடைச்சி வரைக்கும். அது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். ஆனா டெக்னிக்கலி
டெமோக்ரஸி கேன் ஒன்லி பி சக்சஸ்ஃபுல் வென் தேர் சம் ஆப்போசிஷன். ஆப்போசிஷனே இல்லைன்னா பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தன் என்ன வேணா பண்ணலாம், எவனும் கேள்வி கேட்க முடியாது. அது பேசிக்லி டிக்டேட்டர்ஷிப் தான், பிளஸ் ஒரு ஓட்டிங் சிஸ்டமோட, அவ்வளவுதான். எதிர்க்க இருக்கவன் நின்று கேள்வி கேட்க முடியும். ஃப்ரீ பிரஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃப்ரீ பிரஸ் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இருக்கு, குறைஞ்சிட்டே வருது. நேஷனல் பாலிடிக்ஸ் சுத்தமா கிடையாது. பிஜேபி ஓன்ஸ் எவ்ரி திங், எல்லாத்தையுமே பிஜேபி பக்கம் தள்ளிட்டானுங்க. அது ஒரு பிரச்சனை. ஆனா நல்ல விஷயம் விஜய் உள்ள வந்தது. விஜய் உள்ள வந்தது நல்ல விஷயம். ஆனா ஒரு இருக்கிறதுலேயே பெஸ்ட் கேஸ் சினாரியா உள்ள வந்தது என்ன நடந்துச்சுன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்ல உள்ள இருக்காங்க. இப்ப எனக்கு 23 வயசு ஆகுது, 22 23 ஆக போகுது. நான் பாலிடிக்ஸ்ல பேசுவேன் நிறைய, ஏன்னா எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் படிச்சு இதை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு நான் பேசுறேன். ஆனா நிறைய பேர் இந்த வயசுல பேசுறது கிடையாது. ஏன்னா பாலிடிக்ஸை வந்து ரொம்ப ஒதுக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ பாலிடிக்ஸ் கெட்டது, ஸோ பாலிடிக்ஸ் பத்தி நம்ம எதுவும் பேசுவோம். பாலிடிக்ஸுமே ஒரு டபு கான்செப்ட் ஆயிடுச்சு. பாலிடிக்ஸ் பத்தி பேசினா அதை பத்தி பேசாது, இப்போ அதை பத்தி இங்க பேசாது, இப்போ பேசாது. ஏன்? எல்லாமே பாலிடிக்ஸ் தான். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை லவ் பண்றது பாலிடிக்ஸ் தான், ஏன்னா நடுவில் கேஸ்ட் வருதான்னு. ஸ்கூலுக்கு போறது பாலிடிக்ஸ் தான், பிரிக்கிறானுங்களா காஸ்ட் விதமான, ஜாதி விதமா, மத விதமா பிரிக்கிறாங்களான்னு, எல்லாமே பாலிடிக்ஸ். ஸ்கூலுக்கு போறது, உனக்கு தண்ணி வர்றது வீட்டுல, எல்லாமே பாலிடிக்ஸ் தான். அதை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. இது எல்லாமே பாலிடிக்ஸ் இஸ் ரூட்டட் இன் எவ்ரி திங். அதுக்கு நம்மளால நம்ம அதை பத்தி புரிஞ்சுன்னு அதை பத்தி பேச முடியலன்னா நம்மளுக்கான வாய்ஸ் போயிடுது. டெமோக்ரஸி இஸ் பில்ட் ஆன் ஆர் வாய்ஸஸ் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். நம்ம ஆக்சுவலா பேசணும், வெறும் அப்படியே விட்டுறக்கூடாது. சரி அப்படிதான் இருக்க போறாங்க அப்படின்னு. டிவி கேக்கு வரேன் நான் திருப்பி. எஸ், டிவி கே மேல டிவி ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா நான் நினைச்சதை விட ஜாஸ்தி சப்போர்ட்டே இருக்கு. நான் நினைச்ச சுத்தமா சப்போர்ட் இருக்காதுன்னு. என்ன கேட்டீங்கன்னா, டிவி கேக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோ 2-3 இடத்துல ஜெயிச்சு அது வந்து ஒரு சாம்பிள் தொகுதி மாதிரி ஆக்கிட்டு 5 வருஷம் கழிச்சு இங்க பாரு என் தொகுதி 3 வருஷத்துல ஜெயிச்சா 3 இடமும் இன்னைக்கு நம்பர் 1 1 2 3 தமிழ்நாட்டுல அப்படின்னு காமிக்கிறான். அது 3 தொகுதி முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு என் தொகுதியில் அவங்க ஜெயிக்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்ற ஹோப்பில் நான் சொல்கிறேன். ஆனால் எல்லாமே ஹோப்பு தான், இருக்கிறதே கஷ்டம் அதுதான். ஏன்னா நம்ம எல்லாரையும் அடிச்சு 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 உட்கார வச்சுட்டானுங்க. நம்ம யாருக்குமே நம்பிக்கை இல்லை, அடுத்து வரவங்க மேலே யாருக்குமே யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கைன்றது தான் இருக்கிறதே ஸ்ட்ராங். நம்புனானுங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுதான் எனக்கு டிவி கேளுமே பிரச்சனை. ரொம்ப நேரம் ஆப்போசிஷன்ல பத்தி பேசிட்டு, ஓ டிஎம்கே இது பண்ணல, டிஎம்கே எனக்கு புரியுது அவங்க பண்ணல, ஆனா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு, எனக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லு, அதுதான் எனக்கு முக்கியம். ஆப்வியஸ்லி அந்த மாதிரி. ஆனா ஒரு அதை திருப்பி 18 to 25 லீஸ்ட் ஓட்டிங், ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமும் கன்சிஸ்டண்டா லீஸ்ட் ஓட்டிங் கேட்டகரி, அதுதான் ஏஜ் கேட்டகரி. அவங்க வெளில வந்து ஓட்டு போடணும். எனக்கு நீ யாருக்கு போடுறனே கவலைப்பட இல்ல, ஓட்டு போடு. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் செத்துருக்கானுங்க வெறும் நம்மளுக்கு இந்த ஓட்டு போடுற அபிலிட்டி கிடைக்கிறதுக்கு. உனக்கு ஓட்டு போட முடியும்ன்றதுக்காக லட்சக்கணக்கான பேர் செத்துருக்கானுங்க. அவனுக்கு உயிருக்காக வந்து ஓட்டு போடு, யாருக்கு போடுறே போடு. ஆனா படிச்சுட்டு போடணும், கண்ணை மூடின்னு போடக்கூடாது. படி, அது ஏன் போடுறேன்னு தெரிஞ்சு போடு. அவங்களுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு, உனக்கு அது எப்போ எஃபெக்ட் ஆகுது ஸ்பெசிஃபிக்கா, பர்சனலா உன்னை எப்படி எஃபெக்ட் பண்ணுது அவன் பாலிசி அப்படின்னு தெரிஞ்சுன்னு ஓட்டு போடும். இப்போ டிவிக்கே ஓரளவுக்கு சில எக்கனாமிக் பாலிசி எனக்கு புரிஞ்சு, நிறைய ஓரளவுக்கு சொல்லியிருந்தான். காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தான். காசு டிஸ்ட்ரிபியூட், ஃப்ரீ பீஸ் கொடுத்து நம்ம ஊர்ல ஓட்டு வாங்கிக்கிறானுங்க, ஃப்ரீயா கொடுத்து ஓட்டு வாங்கிக்கிறானுங்க. ஃப்ரீயா கொடுத்து ஓட்டு வாங்குறது அது வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது இல்லை. திருப்பி அது ஒரு விதமா சோஷியல் டெமோக்ரஸி தான் அது. இப்போ வந்து எல்லாருக்கும் கையில காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு பொண்ணுக்கு எல்லா வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய்னா, ஸோ ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் வீட்டுக்கு வருதுன்னா, அந்த 4000 ரூபாயும் 5000 ரூபாயும் எங்கேயும் போறது இல்லை. இப்போ வந்து அதுவே வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு டாக்ஸ் கிரெடிட்டா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி அந்த டாக்ஸ் கிரெடிட்டா எடுத்து அவன் ஷேர் ஹோல்டர் கொடுத்துருவான். அவன் ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அவன் ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அவன் நம்மளுக்கு கொடுக்க போறது இல்லை திருப்பி அந்த டாக்ஸ் கிரெடிட்டை. அதுக்கு பதிலா நம்ம ஊர் ஆளுங்கள் கையில காசு கொடுத்தாங்கன்னா, நம்ம ஊர் ஆளுங்க அந்த 4000 ரூபாய் 5000 ரூபாய் என்ன போய் கபோல வச்சு போறான் இல்ல. அந்த 4000 ரூபாய் 5000 ரூபான்றது ஒரு மாசத்துக்கான செலவு. மாசத்துல செலவு பண்ண எங்க செலவு பண்ற, போய் மளிகை கடையில வாங்கினா மளிகடைக்காரன் காசு ஜாஸ்தியாது. மளிகடைக்காரன் காசு ஜாஸ்தியா அவன் போய் இன்னொரு இடத்துல வாங்குவான். அப்படிதான் காசு புழக்கத்துல வருது. அப்படிதான் எக்கனாமி ஒர்க்ஸ் when people spend more.
நம்ம எல்லாம் அதுதான் நீ வந்து பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு டாக்ஸ் கிரெடிட் கோடிங்கள்ல கொடுத்து நம்மளுக்கு காசு பார்க்கவே மாட்டோம் நம்ம. ஸோ அந்த காசாக கொடுக்கும்போது ஐ லைக் தட் பாலிசிஸ். அது ஃப்ரீபீஸ் கிடையாது. இட் ஒர்க்ஸ் இன் எக்கனாமிக் சென்ஸ், இட் ஒர்க்ஸ். நிறைய பேருக்கு காசு கையில கொடுக்கும் போது அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வேலை இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். மளிகை கடை 10 பேர் வந்து அந்த மளிகை கடையில வாங்கினா கூட்டமாகுது, ஆளு போடுவான். ஏன்னா அவனுக்கு காசு நிறைய வருது, இன்னொரு நாளுக்கு வேலை கிடைக்குதாங்க. இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இந்த மாதிரி ஹோப் கொடுங்க. சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து உங்க நம்பி உங்களுக்கு இப்போ நான் ஒரே கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து இது எல்லாரும் ஒன்னா கத்துப்போம். லாஸ்ட் 10 தமிழ்நாடு சிஎம் ஏஜ், கடைசி 10 பேருந்து ஏஜ். இப்போ ஸ்டாலின் ஆரம்பிச்சும் போது 68, பழனிசாமி 63, பன்னீர்செல்வம் 65, ஜெயலலிதா 63, கருணாநிதி 82, ஜானகி ராமச்சந்திரன் 63, ராமச்சந்திரன் 63, நெடுஞ்செழியன் ஆக்டட் அட் 49 and 68. ஸோ ஃபர்ஸ்ட் 49, அதுக்கப்புறம் 68. அண்ணாதுரை 57. அண்ணா சிஎம் ஆகும்போது அவருக்கு ஏஜ் 57. அப்படின்னா அவர் 1909ல போன. அதுக்கப்புறம் சரி, அதுக்கு அடுத்து வச்சு லாஸ்ட் 7 1977, 1967. அவங்க எல்லாம் 1988ல சிஎம் இருந்தவங்க 1924 பார்ன். நம்ம அந்த ஏஜ் லிமிட் அப்படி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே வருஷங்கள்ல பிறந்தவங்க இன்னும் நம்மள ஆண்டுனே இருக்கிறாங்க. ராஜாங்காலத்துல மாட்டினுங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்க. 1920s 30s 40s 50s அந்த அவங்க பிறந்தவங்களே தான் இன்னும் நம்மளுக்கு சிஎம்மா இருக்காங்க. ஒரு யங் எனர்ஜியே இல்லை. இப்போ என் அப்பா கிட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணா அவன் வந்து இல்லைன்றாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேது கான்செப்ட். இப்போ என் அப்பா அவரு போடாத இன்டர்வியூ, வேற வேலைக்கு இன்டர்வியூ கொடுக்க போய் வேற வேலை கிடைச்சிச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு நடக்காது. நான் 100% தரேன். ஒரு வேலைக்கு அந்த வேலைக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த வேலைக்குன்னு சிவி பண்ணி அதை அப்ளை பண்ணி 4 ரவுண்டு தாண்டினாதான் எனக்கு இன்டர்வியூவே போக முடியும். நான் நார்மல் வேலைக்கு இது இந்த டிஃபரன்ஸ் புரியறதுக்கு ஏஜ் கேப் இருக்கு நடுவுல. அந்த மாதிரி இருக்கா? அப்போ அதுக்கும் முன்னாடி ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கவங்க எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தேவையான பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? என்னோட ப்ராப்ளமே புரியாத போது இப்போ யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்ல வர்றது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு ஒரு ரோலும் எடுத்துக்கணும்ன்றது தான் முக்கியம் இங்க. மேபி அது ஒரு புதுசா இவன் டிவி கேல எடுத்துட்டு வரும்போது நடக்கலாம். பார்ப்போம். ஹோப்பிங் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். பை.